இன்றைக்கு சட்டசபையில ஒரு காரசார விவாதம் நடந்துச்சு. எது குறித்து? போதை குறித்து. இந்த போதை குறித்த காரசார விவாதத்துல மாறி மாறி ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் போதைக்கு நீங்க தான் காரணம், போதைக்கு நீங்க தான் காரணம் பேசிட்டாங்க. இதுல நம்முடைய உண்மையை மட்டுமே பேசுன்னு சொல்லி பெத்த தாயிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிற அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எந்திரிச்சு 2020க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரமே கிடையாதுங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காப்புல. உண்மையிலேயே அமைச்சர் சொல்றது மாதிரி, ஏன்னா அமைச்சர் உண்மையதான் சொல்லுவாங்க. அமைச்சர் சொல்ற மாதிரி 2020க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரமே இல்லையா அப்படிங்கிறது குறித்தும், இதே போதை சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு தமிழ்நாடு டாஸ்மாக்ல 2021 இருந்து 26 வரைக்கும் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது. ஒப்பந்த முறைகேடு, அதிகாரிகளை சிலர் கட்டுப்படுத்தினார்கள் என்று 45 இடங்களை சோதனை நிகழ்த்தி அதுல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, துறை சார்ந்த அதிகாரி விசாகன் IAS, ராமதுரை முருகன், பன்னீர்செல்வம், அதே போல தலைமை குடும்பத்துக்கு நெருக்கமாக இருந்தார் என்று அறியப்பட்ட செந்தில் பாலாஜியுடைய நண்பராக இருந்தார் அறியப்பட்ட ரத்தீஸ் சண்முகவேல் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இது உண்மையிலேயே ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையா இல்லை அரசியல் பழிவாங்களா அப்படிங்கறதா இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். 2020க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரமே கிடையாதுங்க என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொன்ன கருத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு ஒரு IAS அதிகாரியினுடைய சகோதரருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்னு எல்லா ஊடகங்களும் பரபரப்பா செய்தி வெளியிட்டுச்சு. யார் அந்த IAS அதிகாரியினுடைய தம்பி சகோதரர் அப்படின்னா ரத்தீஸ் சண்முகவேலு. கடந்த ஆட்சியில டாஸ்மாக் அதிகாரிகளை அன்அபிஷியலா தொடர்பு கொண்டு சில ஒப்பந்தங்களை வழங்குவதற்கு இவர் அறிவுரை சொன்னாரு. இவருடைய மேற்பார்வையின் கீழ சில நிறுவனங்களுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டது. அதனால டாஸ்மாக் முறைகேட்டில் இவருக்கும் பங்கு இருக்கு என்று 2020 அமலாக்கத்துறை ரெய்டு வந்துச்சு. செந்தில் பாலாஜி வீட்டுக்கு, டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் விசாகன் IAS வீட்டுக்கு. அப்போ இந்த ரத்தீஸ் சண்முக வீட்டுக்கும் ரெய்டு வருது. ரெய்டுல பல்வேறு ஆவணங்களை எடுக்கிறாங்க. இதன் தொடர்ச்சியாக டான் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கெல்லாம் ரெய்டு நடத்துறாங்க. அப்புறம் ரெய்டு நடத்தி அந்த நிறுவனம் நீதிமன்றத்தில் போய் எந்த இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது என்று அமலாக்கத்துறை மீதே வழக்கு போட்டு அப்புறம் தங்களுடைய அந்த வழக்குல இருந்து வெளியே வந்தாங்க. அது வேற கதை. ஆனா இந்த வழக்கின் தொடர்ச்சியாகத்தான் டாஸ்மாக்ல மிகப்பெரிய முறைகேடு, பெரிய ஸ்கேம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை 45 இடங்கள்ல ரெய்டு நடத்துறாங்க. இந்த ரெய்டுல அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் விசாகன் IAS, டாஸ்மாகுடைய முதுநிலை மேலாளர்கள் ராமதுரை முருகன், பன்னீர்செல்வம், அதே போல செந்தில் பாலாஜியுடைய உதவியாளர், அப்புறம் செந்தில் பாலாஜியுடைய நண்பராக அறியப்படுகிற இந்த டாஸ்மாக்ல இவருடைய செயல்பாடு அதிகமா இருந்துச்சு. இவருடைய என்ன சொல்றது